நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க? டெலகிராமில் இதே போல் ஒரு ப்ரொஃபைல் பிக்சரை எண்ட்லெஸ் லூப்பிங்கில் இருக்கக்கூடிய இது நான் வந்துட்டு ஒரு லோடிங் பட்டனை வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஸ்டைலில் கூட பயன்படுத்த முடியும். இதே போல் ஒரு அனிமேட்டட் பட்டனை நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். This video sponsored by SBO Private Limited திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hashtag plus videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நான் லோடிங் சிம்பிளை பயன்படுத்தி ஒரு அனிமேஷன் பட்டனை ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஐக்கானை இப்படி கூட வச்சுக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த க்ரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு எந்த மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்துட்டு எண்ட்லெஸ் லூப்பிங் அப்படின்னா லோடிங் சிம்பிள் அப்படின்னு பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதே போல் வரும். உங்களுக்கு நான் சாம்பிளுக்காக வேண்டி சொல்லி காமிச்சிட்றேன். லோடிங் ஐக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதே போல் உங்களுக்கு வரும். பின்னாடி வந்துட்டு GIF அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு ஒரு லோடிங் பேஸ்டு வந்துட்டு ஐக்கான்ஸ் இது. ஸோ இந்த இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு வேறு விதமான ஸ்டைலில் உங்களுக்கு வைக்கிறேன். இதில் GIF அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அனிமேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கூட டைப் பண்ணலாம். பாருங்கள், அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டைப் பண்ணி கூட உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 2 ஃபார்மேட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு வேறு ஒரு இமேஜை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஜோக்கர் GIF அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணியிருக்கேன். இதில் பார்க்கும்போது நிறைய அனிமேஷன் இமேஜ் வந்துட்டு ஷோ ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இமேஜ் நான் வந்துட்டு டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இதை நான் ப்ரொஃபைல் பிக்சரை வைக்க போகிறேன். அதாவது நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சராக டவுன்லோட் பண்ணக்கூடிய இமேஜ் வந்துட்டு ஸ்கொயர் சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மாற்றி எடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரேம் வந்துட்டு மேட்ச் ஆகாது. வித்து லென்த் எல்லாமே மாறி வரும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எடிட்டிங் டூல் என்னவோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது GIF ஃபார்மேட்டு இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த அனிமேஷன் வந்துட்டு அங்கே வேலிடாக இருக்காது. அது ப்ரொஃபைல் பிக்சராக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரொஃபைல் பிக்சரே நம்ம இங்கே கட் பண்ணணும். அதுக்கு 1:1 அப்படின்ற ரேஷியோவில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரேமை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்துட்டு ஃப்ரேம் சூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இதாகும்போது ஃப்ரேம் வந்துட்டு வெளியில் போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு பேன் ஜூம் அப்படின்றத சூஸ் பண்ணி நான் ரெண்டுத்தையும் பார்த்துங்க ஈக்குவலாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு ஜூம் ஆகிடுச்சு. இதே போல் சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே கரெக்டாக உள்ளார கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான். இது ஐக்கான் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. 2 ப்ரொஃபைல் பிக்சர் மட்டும்தான் மாறி வருது. அவ்வளோதான். இதுதான் அதோட லூப்பிங்கு. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள், இதை நம்ம வந்துட்டு சேவ் டு வீடியோவாக கொடுத்துடலாம். நான் ஹை குவாலிட்டியாகவே கொடுத்துட்றேன், சேவ் டு வீடியோ. இப்போ நமக்கு இந்த வீடியோ வந்துட்டு அவுட்புட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம டெலகிராமுக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ டெலகிராமில் போய்ட்டு இந்த கேமரா ஐக்கானுக்கு சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நம்ம சூஸ் பண்ண வீடியோ ஃபார்மேட் இங்கே இருக்கும். இந்த வீடியோ ஃபார்மேட்டை ஓகே பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் பிக்சராக அப்டேட் ஆகிடும். அதாவது GIF ஃபார்மேட்டில் நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் இதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவாக ப்ரொஃபைல் பிக்சர் வந்துட்டு இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது. பார்க்குறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உருவாக்குற வகையில் இருக்கும்.
ஸோ இதே போல் ஒரு அசத்தலான அனிமேட்டட் ப்ரொஃபைல் பிக்சரை உங்கள் டெலகிராம் டிபியில் வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் மாஸ் காட்டுங்க. ஃப்யூச்சரில் பலவிதமான டெக்னிக்கல் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.